தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது விஜய் கூட இத்தனை நாள் பயணிச்சுட்டு இருந்த அந்த கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள். ஆனால் விஜயோடு பயணிக்காமல் தனியாக பயணித்து கொண்டிருக்கின்றன அப்படின்றதையும் நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. கடந்த 2 நாட்களாக விஜய் அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனத்துடனே பயணித்த அந்த பாதுகாப்பு கான்வாய் வாகனம் தற்பொழுது தனியாக பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வண்டி எடுக்காம என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போயிருக்கு. அப்புறம் வண்டி எடுக்காம என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு புளி ஒன்றா சேர்த்தாங்க புளி ஒன்றா போயிருக்கு. அப்புறம் வண்டி எடுக்காம என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு புளி ஒன்றா சேர்த்தாங்க புளி ஒன்றா சேர்த்து கொட்டா இருக்கு. ஒரு நிமிஷம். பாரதி ராஜா சிஎம் எலெக்ட் தனிப்பெரும் கட்சியாக தாவேக்காவை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த விஜய் அவர்களுடன் பயணித்த கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் கடந்த 2 நாட்களாக அவர் வாகனத்துடனே பயணித்த அந்த கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் இன்றி தனி வாகனத்தில் தனது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து நீலாங்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆனால் அவருடன் பயணிச்சிட்டு இருந்த இந்த கான்வாய் வாகனங்கள் தற்பொழுது தனியாக பயணிக்க தொடங்கியிருக்கின்றன அப்படின்றத காட்சிகளோட பார்த்துட்டு இருக்கோம், முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. வாட் இஸ் ஹேப்பனிங்? கான்வாய் வாகனம் தனியாக பயணம் பண்ணது, விஜய் அவர்கள் தனியாக பயணம் பண்றார். இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாகவே பார்த்திபன், நீங்க பார்க்கலாம் கடந்த 2 மணி நேரத்துல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. முதல்ல நம்ம தந்தி டிவிக்கு ஒரு பெரிய தகவல் கிடைத்தது. என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார். அதாவது திமுக வெளியிலேருந்து ஆதரவு அளிப்பதாகவும் அதிமுக எடப்பாடி தலைமையில அவர் முதலமைச்சராக ஆட்சியை நடத்தும் என்றும் இதற்காக பேச்சுவார்த்தைகள் இன்று காலை முதல் நடந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில இப்போது விஜயுடன் இருந்த பாதுகாப்பு வாகனங்கள், இந்த பாதுகாப்பு வாகனங்களை பத்தி நம்ம பேசணும்னா, எப்ப 108 சீட்டை விஜய் ஜெயிச்சாரோ அந்த ஜெயிச்ச சில மணி நேரங்கள் எல்லாம் அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அங்க சென்றது. குறிப்பா கான்வாய்ன்னு சொல்லுவோம். அது வந்து உயர்மட்ட பாதுகாப்பு. ஒரு முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குமோ அந்த அளவுக்கான பாதுகாப்பு அன்று முதலே அந்த மெட்டல் டிடெக்டர் ஸ்கேனரா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அன்றைய தினம் சில மணி நேரங்களில் முடிவுகள் வர வர அவர் 108 சீட்டுகளை எப்ப எட்டினாரோ அந்த நேரத்தில் அங்க பொருத்தப்பட்டது. இன்று மாலை 3 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு அவர் வரும்போது, அதாவது லோக்பவனுக்கு அவர் வரும்போது கூட அவருடன் அந்த பாதுகாப்பு வாகனங்கள் சேர்ந்தே பயணம் செய்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புல இருந்தாங்க. அவர் வெளியில நடந்து வரும்போது கூட துப்பாக்கி ஏந்திய போலீசார் இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி மரணமடைந்தார். அவரது மரண அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்ற போது கூட துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பாதுகாப்புகள் இப்போது இல்லை. அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து நீலாங்கரைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். போகும்போது எந்த கான்வாய் வாகனமும் பின்தொடரவில்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கான்வாய் வாகனங்கள்லாம் எங்கேயுமே போல, அந்த வீட்டு வாசல்ல தான் இருந்தது. ஆனால் அவர் வாகனம் செல்லும் போது முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்க வேண்டிய பாதுகாப்பு வாகனங்கள் எதுவுமே செல்லாமல் அங்கேயே நின்று விட்டது. அவர் கார் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்கள் கழித்து பாதுகாப்பு வாகனங்கள் தனியாக புறப்பட்டு சென்றிருக்கின்றன. இதுதான் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக
கேள்வியாக இருக்கிறது. ஏன் அந்த பாதுகாப்பு திடீரென நிறுத்தப்பட்டது? இதுக்கு என்ன காரணமா சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் மாளிகையில அவர் முதல்வர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவருக்கு பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா ஆளுநர் மாளிகையில இன்று பிற்பகல் நடந்த விஷயங்கள், அவர் வெறும் 108 இடங்களை தான், அதாவது தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறார், ஆனால் தனிப்பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கும்போது அவர் முதல்வர் அல்ல, அதற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்ட நடைமுறைகள் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் போலீசார் பாதுகாப்பை நீக்கிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இருப்பினும் விஜய் அவர்கள் தனியாக புறப்பட்டு சென்றதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் தாவேகா தரப்பிலிருந்து வெளியாகவில்லை அப்படின்றதையும் பார்க்கணும் பார்த்திபன். ஒட்டுமொத்தத்துல இந்த 2 மணி நேரத்துல, இன்று மாலை 3 மணிக்கு இருந்த அந்த கான்வாய் பாதுகாப்பு அப்படின்றது இப்ப 11 மணி, ஒரு 5 மணி நேரத்துல, அது கூட இந்த 2 மணி நேரத்துல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கணும். திமுக அதிமுக இந்த ஆட்சி அமைக்க போறதா, கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதா ஒரு தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து நடந்த முன்னேற்றங்களா, இதை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு பார்த்திபன். ரைட், நன்றி பாரதிராஜா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.